ஓம் சாந்தி. அனைவருக்கும் சத்குருவாரின் நல்வாழ்த்துக்கள். டேட் 9/11/2023. சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்கார முரளி பாக்தாதா மதுபன். இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, தேக அபிமானத்தில் வருவதால் என்ன நடக்கிறது? பாபா சொல்றாரு, 2 விஷயங்கள் சொன்னார் பாபா. ஒன்று தேக அபிமானத்தில் வருவதன் மூலம் மாயையின் அறை விழுகிறது. 2வது, தேக அபிமானத்தில் வருவதன் மூலம் பாபாவிற்கு தன்னுடைய வழியை காட்ட ஆரம்பித்து விடுகிறார்கள். சொன்னார் இல்லையா பாபா, தேகாபிமானத்தில் நிறைய பேர் பாபாவுக்கு என்ன பண்றாங்க, தன்னுடைய வழியை காட்ட ஆரம்பித்து விடுகிறார்கள். 2வது கேள்வி, ஸ்ரீமதப்படி நடப்பதன் மூலம் என்ன கிடைக்கிறது? பாபா அதுலேயும் பாபா 2 விஷயங்கள் சொல்றார். ஒன்று ஒவ்வொரு விஷயத்திலும் ஸ்ரீமதப்படி நடப்பதன் மூலம் துக்கம் தூர விலகி உங்களுடைய வாழ்க்கை படகு கரை சேர்ந்து விடுகிறது. 2வது, ஸ்ரீமதப்படி நடப்பதன் மூலம் புத்தி பாரஸ் புத்தி, அதாவது தங்க புத்தியாக மாறுகிறது. 3வது கேள்வி, உண்மையான சேவை என்றால் என்ன? பாபா தான் தென்படணும். சுயத்தை எப்படிப்பட்ட தெய்வீக கண்ணாடியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் அதில் தந்தை மட்டும்தான் தென்பட வேண்டும். அதற்கு தான் உண்மையான சேவை என்று சொல்லப்படுகிறது. 4வது கேள்வி, ஸ்ரீமதப்படி நடக்கவில்லை என்றால் என்ன ஆகிறது? பாபா சொல்றாரு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஸ்ரீமதப்படி நடக்கவில்லை என்றால் மாயை ஏமாற்றத்தை கொடுக்கும். 2வது, ஸ்ரீமதப்படி நடக்கவில்லை என்றால் கடைசியில் தண்டனை அனுபவிக்கும் நேரத்தில் நிறைய பச்சாதாபப்படுவீர்கள். பாபா தந்தையாகவும் இருக்கிறார், தர்மராஜராகவும் இருக்கிறார். 5வது கேள்வி, உறுதிமொழியின் முழு லாபத்தை எப்போது அடைய முடியும்? பாபா சொல்றார், மனதின் மூலம், வார்த்தை மூலம் மற்றும் எழுத்து மூலம் என்னென்ன உறுதிமொழி செய்திருக்கிறீர்களோ அவற்றை நினைவில் வைத்தீர்கள் என்றால் அப்பொழுது உறுதிமொழியின் முழு லாபத்தை அடைய முடியும். fill in the blanks. ஃபர்ஸ்ட் டேஷ் பாபானுடைய காரியம். மாயையிடமிருந்து விடுவிப்பதுதான் பாபானுடைய காரியம். 2வது, திரேதா யுகத்தை டேஷ் என்று சொல்லப்படுகிறது. திரேதா யுகத்தை நிர்விகார உலகம் என்று சொல்லப்படுகிறது, அதாவது விகாரமற்ற உலகம் என்று சொல்லப்படுகிறது. 3வது, ஆத்மா அபிமானியாக இருந்தால் தந்தையின் டேஷ் கடைபிடிக்க முடியும். ஆத்மா அபிமானியாக இருந்தால் தந்தையின் ஒவ்வொரு ஸ்ரீமத்தையும் கடைபிடிக்க முடியும். 4வது, எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், தந்தையை டேஷ் கொண்டே இருங்கள். எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள். 5வது, எப்படி உயர்ந்த எண்ணம் செய்கிறீர்களோ அதே போல டேஷ் இருந்தால் டேஷ் ஆவீர்கள். எப்படி உயர்ந்த எண்ணம் செய்கிறீர்களோ அதே போல் கர்மமும் உயர்ந்ததாக இருந்தால் வெற்றி மூர்த்தி ஆவீர்கள்.
अच्छा, ओम शांति। थैंक यू बाबा।